Hello students, welcome to the channel The Royal Chemistry. All about chemistry. இன்னைக்கு வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் அப்ளிகேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் வாட் இஸ் எலிங்கம் டயக்ராம், வாட் இஸ் இட்ஸ் அப்சர்வேஷன்ஸ், அதை பற்றின எல்லா டிஸ்கஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். எலிங்கம் டயக்ராம் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. எலிங்கம் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட நேம். He made a diagram that is between del G value as well as temperature for finding out the reducing agent for the conversion of a metal oxide to the metal. Let's see about the topic. Application of Ellingham diagram. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகும். So first let's see the thermodynamic principle. That is, standard free energy change is equal to del H naught minus T del S naught. That is, here del G naught value is less than 0 if you get the reaction is spontaneous. These are the basic things we should know. And if del G is greater than 0, the reaction is non-spontaneous. At the same time, if the del G is equal to 0, what will happen? The del G is equal to 0, the reaction is equilibrium. This is a basic thing we should know before enter into the topic of Ellingham diagram. Okay, now let's see that diagram here. The graphical representation here, what I given here is metal oxide formation. ஒரு metal oxide formationல ஒரு graphical representation del G versus temperature. ஒரு பாசிட்டிவ் ஸ்லோப் நான் கொடுத்துருக்கேன், கீழேருந்து மேலே போனால் பாசிட்டிவ் ஸ்லோப். இப்போ நடுவில் ஒரு ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, அது வந்து டெல்ஜி வேல்யூ 0. அந்த 0க்கு மேலே இருக்கிற டெல்ஜி வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். அந்த டெல்ஜி வேல்யூக்கு 0க்கு கீழே இருக்கிற வேல்யூ வந்து டெல்ஜி வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு திங் நம்ம அப்பர் பார்ட் மட்டும் பார்க்கலாம். அந்த க்ரீன் கலர் லைன் அப்பர் பார்ட், அதில் என்ன இருக்குது? அப்பர் பார்ட்டில் டெல்ஜி வேல்யூ பாசிட்டிவ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் M + O gives MO. அப்போ அந்த ரியாக்ஷன் பாசிட்டிவாக டெல்ஜி பாசிட்டிவ்னா இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம், நான் ஸ்பான்டேனியஸ். ஆனால் அதே ரியாக்ஷன் அப்பர் பார்ட்டில் ரிவர்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா டெல்ஜி வேல்யூ உங்களுக்கு நெகட்டிவாக கிடைக்கும். அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். செகண்ட், லோயர் பார்ட்டுக்கு வாங்க. லோயர் பார்ட்டில் டெல்ஜி ஈக்குவல் டு 0க்கு கீழே, அங்கே டெல்ஜி என்ன வேல்யூவாக இருக்குது? நெகட்டிவாக இருக்குது. ஸோ டெல்ஜி நெகட்டிவாக இருந்தால் அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ஓகே, குட். அதே சமயத்தில் அந்த ஃபார்மேஷன் ரியாக்ஷனை நீங்கள் ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா, MO gives M + O அந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு கிடைக்கிற டெல்ஜி வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, அப்போ அந்த ரியாக்ஷன் நான் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்ஷன்ஸில் இந்த கிராஃபில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகே, லெட்ஸ் see the next one. Another graphical representation I have given there with the del G value positive and the negative. So here what is the point is, see the temperature along the x-axis and del G along the y-axis. And the green and blue line இருக்கு இல்லையா, அந்த பாசிட்டிவ் ஸ்லோப் வந்து அந்த ப்ளூ லைனை டச் பண்ணும்போது அதுக்குள்ளே நேராக உள்ள டெம்பரேச்சர் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிட்டீங்கன்னா அப்போது அந்த க்ரீன் கலர் லைன் வந்து ப்ளூக்கு அந்த டெல்ஜி இஸ் ஈக்குவல் டு 0க்கு கீழே இருக்கும்போது அதோட டெல்ஜி வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். மேலே இருக்கும்போது டெல்ஜி வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். சரி, இதை அப்படியே டெம்பரேச்சர் ரிலேட் பண்ணி பாருங்கள். அந்த டாட்டட் லைன் பிளாக்குக்கு லெஃப்ட் சைடில் டெம்பரேச்சர் வந்து லோ டெம்பரேச்சர், டாட்டட் லைனுக்கு ரைட் சைடில் டெம்பரேச்சர் வந்து ஹை டெம்பரேச்சர். இப்போ லோ டெம்பரேச்சரில் டெல்ஜி வேல்யூ நெகட்டிவ், ஹை டெம்பரேச்சரில் டெல்ஜி வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? புரிஞ்சுதா? அப்போ டெம்பரேச்சரை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று அபவ் டெல்ஜி இஸ் ஈக்குவல் டு 0, another one is below டெல்ஜி இஸ் ஈக்குவல் டு 0. அபவ் வந்து டெல்ஜி இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ், அங்கே ஹை டெம்பரேச்சரில் தான் டெல்ஜி 0, தட் டெல்ஜி நாட் இஸ் பாசிட்டிவ். வேரஸ் below that del G is equal to 0, we have del G value negative, that we have low temperature. The low temperature del G value is negative. Okay, let's see this graphical representation here.
Here about the reducing agents. Three things here. One is carbon, another one is carbon monoxide. Only two reducing agent, but we have the del G naught value check out. First one I am writing here is no del G naught less than 0. Why? Because it has negative slope. So negative slope means del G value will be, that is del S you have to check out. So del S value will be positive. So that in that case del G value will be negative. Del G value negative இருக்கும். எப்போனா del S value positive இருந்தா del G value negative இருக்கும். For the next one, upward, that is a positive slope, that is formation of carbon dioxide from carbon monoxide. In the graph del G value greater than 0, that is positive. Then what about del S? Del S will be negative. Got it? The next one is formation of carbon dioxide. It is given in the horizontal line. There we have del G value is equal to 0 and del S also 0. Okay, let's see the next one. Another graphical representation I have given here about the three different metal oxides. Let's see the first one. What I given here is silver oxide. First one is silver oxide. Second one is about mercuric oxide. Third one is about zinc oxide. Here three different graphical representations are given. First one is directly we have the slope facing upward. Upward we have. Then here also second one slight bend you have, and third one also we have slight bend because of the phase transition that we discussed in the previous video. Now here the point is which needs low temperature for the conversion of a metal oxide to metal. Here the point we have to discuss is, that is Ag2O, silver oxide and mercuric oxides are unstable at moderate temperature and they will decompose on heating even in the absence of the reducing agent. Why? What will be the answer for this question? The answer is silver oxide and mercuric oxides, if you see the graphical representation here, the temperature T1 and T2 are lesser than the T3. So it needs only low temperature to convert itself into the metal. But if you see the last one, zinc oxide, its temperature is higher. So zinc oxide needs high temperature to convert itself into its metal. So the next thing here I am going to discuss is about Ellingham diagram of formation of silver oxide and mercury. I told you that the silver oxide and mercury are unstable at moderate temperature and they will decompose on heating even in the absence of reducing agent. Why? The point is where this Ag2O and HgO, that is mercuric oxide, present in the Ellingham diagram. It is present in the upper part of the Ellingham diagram. So because of that, the decomposition temperature, if you check out for the silver oxide and mercuric oxide, it is about 600 Kelvin and 700 Kelvin. So it is easily decomposed on even heating. What it means? It means that it never needs any reducing agent for reduce themselves into its metal. It easily undergoes decomposition even by heating. So silver oxide and mercuric oxide present at the upper part of the Ellingham diagram will decompose even without the absence of reducing agent. You are looking that graph only. See that where the silver oxide and mercuric oxide present in the graph? At the upper part. Can you able to see? Ag2O. And there is a mistake you have. Silver, that is okay. Then next one is mercuric oxide, HgO. Okay, Ag2O and HgO. உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ அது அப்பர் பார்ட்டில் இருக்கிறதுனால அதோட டிகாம்போசிஷன் வந்து ஈஸியாக நடக்கும். பிகாஸ் டெம்பரேச்சர் 600 to 700 Kelvin only. So here this is the temperature given for you, because it's very degree Celsius is given, Kelvin you can convert it. Okay, fine. So it will be easily decompose. So let's see the next one with another example I'm going to discuss here is iron oxide. So let me explain that iron oxide. Where the iron oxide is present in this graph, here we have the blue line. Can you able to see that? That is a formation of iron oxide. Fe plus O2 gives FeO. So here the point is
at low temperature, which is the suitable reducing agent for the conversion of metal oxide to the metal. So here at low temperature கம்மியாக இருக்கும்போது, which is a good reducing agent here? Carbon monoxide is a good reducing agent. யாருக்கு? அயன் ஆக்சைடை அயனாக மாற்றுறதுக்கு கார்பன் மோனாக்சைடு குட் ரெடியூசிங் ஏஜென்ட். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா கார்பன் அயன் ஆக்சைடுக்கு, அதுக்கு கீழே லெஃப்ட் சைடில் பாருங்கள், தட் இஸ் லோ டெம்பரேச்சர்னா லெஃப்ட் சைடில் பார்க்கணும். அதில் கிராஃபில் என்ன கொடுத்துருக்கு? CO + O2 gives 2CO2. ப்ளூ லைனுக்கு கீழே இருக்கிற கிராஃப் தான் மேலே இருக்கிற மெட்டலை ரெடியூஸ் பண்ணும், மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும். ஸோ இங்கே நீங்கள் கீழே பார்க்கணும். அடுத்தது ஹை டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா அயன் ஆக்சைடுக்கு கீழே இருக்கிறது கார்பன். ஸோ இந்த ரைட் சைடில் பார்க்கணும். ஹை டெம்பரேச்சர்னா ரைட் சைட். ஸோ ரைட் சைடில் பார்க்கும்போது கார்பன் இஸ் த குட் ரெடியூசிங் ஏஜென்ட். We will discuss little clear at the end of the session also. Let's see. Continue watching that and I will explain it last. So here we have the pointers about the graphical representation here. If you see the red line which is going upward direction with this little bend over, that is about because of the phase transition. Here carbon, all the three lines, that is all the three, carbon monoxide to carbon dioxide, carbon to carbon dioxide and carbon to carbon monoxide, all the three graph are lie below the red right side. If you check out the right side, so that means all the three can reduces this metal oxide. If the graphs are below that red, that is you just check out the right side, okay, but which is the best reducing agent. We cannot use all the three, either carbon or carbon monoxide we have to choose, am I right? But all the two, the carbon and carbon monoxide both can be used as a reducing agent for this type of metal oxides. But here we have to choose which is the best reducing agent. So I will explain with the graphical representation now. For that, the same graphical representation for the zinc oxide. The zinc oxide, if you check out, the zinc oxide line, the red line will cross all the three reducing agents here. One is carbon to carbon monoxide, carbon to carbon dioxide and carbon to carbon monoxide to carbon dioxide. So the blue dot I have kept it, no, that is the point that zinc oxide graph touches the reducing agent. So check out the temperature difference here, T1, T2, T3, which is greater temperature T3. So here we have to give a priority to the low temperature. Check out the reducing agent, which one needs very low temperature for the reduction, that you can able to choose. Okay, so ஒரு கிராஃபில் zinc oxide, metal oxide, zinc oxide எடுத்திருக்கேன். அதுக்கு மூணு ரெடியூசிங் ஏஜென்ட். இட் மீன்ஸ் ஒன்று கார்பன், ஒரு கார்பன் மோனாக்சைடு. இது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வரும்போது யாருக்கு லோ டெம்பரேச்சராக இருக்காங்களோ அந்த இதை நீங்கள் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கார்பன் மோனாக்சைடுன்னு கன்ஃபியூஷன் வரும்போது எல்லாமே கிராஃபுக்கு கீழே தானே மிஸ் இருக்குது, ரெட்டுக்கு கீழே தானே இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணுங்கள், யாருக்கு லோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு பாருங்கள், அவங்கள நீங்கள் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து T1 டெம்பரேச்சர் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பனோடது. ஸோ கார்பனை நீங்கள் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஜிங்க் ஆக்சைடுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஆக்சைடு ஆஃப் mercury, silver and gold. What about these oxides? How come we will convert this metal oxide to metal? These are the only oxides which decompose easily. Okay, just now I told you that about silver oxide and mercury oxide. Now I added gold along with that because they needs very low temperature, 600 Kelvin, 700 Kelvin. So it needs only low temperature, means it will decompose even by heating. அந்த டைமத்தில் நீங்கள் எந்த ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டும் நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஹீட் பண்ணாலே ஈஸியாக ஒரு மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக கன்வெர்ட் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் மெர்க்குரிக் ஆக்சைடு, சில்வர் ஆக்சைடு, கோல்டு ஆக்சைடு நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? சரி, லெட்ஸ் சி நெக்ஸ்ட் ஒன். இல்லை இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எலிங்கம் டயக்ராம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் கிளியராக மைண்டில் செட் பண்ணிக்கணும். அது என்ன விஷயம் சொல்லவா? ஃபர்ஸ்ட் திங், ஒன் மெட்டல் இஸ் யூஸ்டு டு ரெடியூஸ் த ஆக்சைட்ஸ் ஆஃப் த அதர் மெட்டல். ரெடியூசிங் ஏஜென்ட் அல்லாமலும் நீங்கள் ஒரு மெட்டலை வச்சு இன்னொரு மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண முடியும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ரெடியூசிங் ஏஜென்ட் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஓகே, இப்போது ஒரு மெட்டல் வந்து எப்படி இன்னொரு மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுது? ஓகே, ஒன் மெட்டல் யூஸ்டு டு
reduce the oxides of the other metals. It is possible in Ellingham diagram. One metal is used to reduce the oxides of the other metal. Let's see about with some examples. Okay, it's quite interesting, am I right? Okay, let's see about that. How the metal is reduced by the other, how the metal is reduced to reduce the oxides of the other metals. A metal can reduce the oxides of other metals when which lie above it in the Ellingham diagram. என்ன சொல்ல வராங்க? Lower metal can reduce the upper oxide. கீழே கிராஃபில் இருக்கிற கிராஃபில் உள்ள மெட்டல் தனக்கு மேலே இருக்கிற மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண முடியும். அதுதான் பாயிண்ட். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா எல்லிங்கம் டயக்ராம் ரொம்ப ஈஸி. A metal can reduce the oxides of other metal which lie above it in the Ellingham diagram. கீழே இருக்கிற மெட்டல் மேலே இருக்கிற மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும். ஓகே, இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸை எல்லிங்கம் டயக்ராமை பார்க்கலாம். இந்த எல்லிங்கம் டயக்ராமில் 4-5 எக்ஸாம்பிள்ஸ் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய கிராஃபில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் அயன் ஆக்சைடு டு அயன் ஃபார்மேஷன், இட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் அயன் ஆக்சைடு. Second one about that reducing agent carbon to carbon monoxide. Third graph what I given here is about aluminium formation, that is alumina formation from aluminium, that is aluminium oxide. Next one is about the magnesium oxide formation from the magnesium. So how many graphs are here? Hardly 4 to 5 graphs are here. So can you guess which can reduce which one? Here the point is last graph is magnesium. So magnesium can able to reduce aluminium. Aluminium can able to reduce the upper one. Okay, right, like that. So lower one, the lower metal, lowest here is magnesium only. The lowest metal can reduce the upper oxide. Always keep this one word in your mind. It's very easy to understand Ellingham. Lower metal can reduce the upper oxide. So now let's see about அலுமினியம். இந்த எல்லிங்கம் டயக்ராமில் லாஸ்ட் இருக்கிற கிராஃப் வந்து மெக்னீஷியத்தோடது, அதுக்கு மேலே இருக்கிறது தான் இந்த அலுமினியம். ஸோ அலுமினியம் வந்து எந்தெந்த மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண முடியும், எதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங், மறுபடியும் உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணுறேன், எனி மெட்டல் கேன் ரெடியூஸ் த ஆக்சைட்ஸ் ஆஃப் அதர் மெட்டல்ஸ் தட் லொக்கேட்டட் அபவ் இன் த டயக்ராம். பட் ஹியர் chromic oxide is like above that of aluminium. So aluminium reduces chromic oxide and iron also present above that aluminium. So aluminium can be used as a reducing agent for the conversion of a metal oxide, iron oxide to iron. But magnesium is present below this aluminium. So that aluminium cannot reduce magnesium at low temperature. But if you see மெக்னீஷியமும் அலுமினியமும் ரெண்டு கிராஃபும் ஒரு பாயிண்டில் கிராஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்டோட லெஃப்ட் சைடு, எல்லிங்கம் டயக்ராம் அந்த பாயிண்டோட லெஃப்ட் சைடு, தட் இஸ் பிலோ 1350 கெல்வின், அந்த டெம்பரேச்சரில் மெக்னீஷியத்தோட கிராஃப் கீழேயும் அலுமினியத்தோட கிராஃப் மேலேயும் இருக்கும்போது மெக்னீஷியம் கேன் ஏபிள் டு ரெடியூஸ் அலுமினா. பட் ஹை டெம்பரேச்சர் அபவ் திஸ் 1300 கெல்வினுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த கிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் மேலே இருக்கும், அலுமினியம் கீழே இருக்கும் அந்த கிராஃபில். அப்போது அந்த டெம்பரேச்சர், அட் ஹை டெம்பரேச்சரில் அலுமினியம் கேன் ரெடியூசஸ் மெக்னீஷியம் ஆக்சைடா. உங்களுக்கு புரியுதா? ஸோ ஒரே ஒரு அலுமினியம் ஒரு மெக்னீஷியம் கிராஃப் தான். எந்த இடத்துல கிராஸ் ஆகுதுன்னு பாருங்கள், அந்த கிராசிங் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அதோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது லோ டெம்பரேச்சர், ரைட் சைடில் இருக்கிறது ஹை டெம்பரேச்சர். லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கும்போது மெக்னீஷியம் கிராஃப் கீழே இருக்கும், ஸோ மெக்னீஷியம் கேன் ரெடியூஸ் அலுமினா. ரைட் சைடில் பார்க்கும்போது அலுமினியம் கீழே இருக்கும், ஸோ அலுமினியம் கேன் ரெடியூஸ் த மெக்னீஷியம் ஆக்சைடு. நவ் ஐ ஹாவ் அ கொஷின் வித் மீ. Carbon monoxide is more effective reducing agent than carbon below 983 Kelvin. That means 710 degree Celsius. But above this temperature, reverse is true. Explain. Carbon monoxide தான் more effective reducing agent இருக்கு 710 degree Celsiusல. ஆனால் ரிவர்ஸ் above temperature போகும்போது இது ரிவர்ஸ் ஆகுது. அதுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்.
From the Ellingham diagram, we find that at 983 Kelvin, that is at 710 degrees Celsius, the curve or intersect. ரெண்டு curve intersect ஆகுது இல்லையா? It is a better reducing agent than carbon monoxide at 983 Kelvin. Above 983 Kelvin, but below 983 Kelvin, carbon monoxide is the most effective reducing agent than carbon. Keep it in your mind. So now once again I want to remind you that any metal can reduce the oxides of other metals which lie above it in the Ellingham diagram. எந்த மெட்டல் ஆக்சைடை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோமோ அந்த கிராஃப் மெட்டலுக்கு மேலே இருக்கணும். ஸோ கீழே இருக்கிற மெட்டல் மேலே இருக்கிற மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ லெட்ஸ் see the graphical representation given here. So you can choose which is the suitable metal to reduce the other metal oxide. Okay, so let's see the next one about iron oxide, which is the suitable reducing agent for the conversion of iron oxide to iron. Here you have to check out two different temperatures, that is one below 1073 Kelvin and other one is above 1073 Kelvin. Let's see the first one below 1073 Kelvin, which will be the suitable reducing agent. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கிராஃபில் அந்த ப்ளூ லைன் தான் அயன் ஆக்சைடு ஃபார்மேஷன். அதுக்கு கீழே லெஃப்ட் சைடில் அதாவது பிலோ 1073 Kelvin லோ டெம்பரேச்சரில் பாருங்கள் யார் கீழே இருக்கிறது அந்த கிராஃப் யாருது? கார்பன் monoxide to carbon dioxide. So அப்போ நமக்கு என்ன சொல்லலாம்? கார்பன் monoxide is the best reducing agent for iron oxide. அதே நீங்கள் above வரும்போது ரைட் சைடில் பார்க்கணும், ஹை டெம்பரேச்சரில் பார்க்கணும். கிராஃப் வந்து ப்ளூக்கு கீழே இருக்கிறது ரெண்டு பேர் இருக்காங்க. கார்பன் டு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, கார்பன் டு கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடு தான் டெல்ஜி வேல்யூ நெகட்டிவ். ஸோ அந்த கார்பன் டு கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கலாம். above 1073 Kelvin, carbon is the best reducing agent for iron oxide. Now let's see about that the carbon line. The carbon line where it cuts. So the carbon line cuts across the line of the many metal oxides. The carbon line cuts across the many line of the metal oxides. So what it means? Carbon can reduce all those metal oxides. எல்லா மெட்டல் ஆக்சைட்ஸுக்கும் கீழே தான் இந்த கார்பன் லைன் வரும். ஏன்னா டெல்ஜி வேல்யூ நெகட்டிவ் இல்லையா? ஸோ அப்படி கீழே தான் வரும், நெகட்டிவ் ஸ்லோப் தான் வரும் அதுக்கு. அப்போ அது எல்லா மெட்டல் ஆக்சைடுக்கும் கீழே, எல்லா மெட்டல் ஆக்சைடு கிராஃபுக்கும் கீழே தான் கார்பன் வரும். ஸோ கார்பனு நம்ம எல்லாத்துக்குமே ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ண முடியும். பட் அட் சஃபிஷியன்ட்லி ஹை டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். ஹை டெம்பரேச்சர் பிகாஸ் ஹை டெம்பரேச்சரில் தான் அந்த கார்பன் கிராஃப் வந்து கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓகே, லோ தட் இஸ் நெகட்டிவ் ஸ்லோப். ஸோ நவ் லெட்ஸ் see Ellingham diagram for that reduction of iron oxide by carbon. The Ellingham diagram வந்து reduction of iron oxide by carbon. இங்கே கார்பனுக்கு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரிடக்ஷன் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஃபார்மேஷன் ஆஃப் அயன் ஆக்சைடு அந்த கிராஃப் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடை ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற ஒரு பாயிண்ட்டு 1000 Kelvin. அங்கே ரெட் கலரும் எல்லோ கலரும் மென்ஷன் பண்ணியிருப்பேன் கிராஃபில். அந்த 1000 Kelvinக்கு கீழே பிலோ டெம்பரேச்சர், ஸோ பிலோ திஸ் 1000 Kelvin கார்பனோட லைன் வந்து அயன் லைனோட மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ இன் தட் கேஸ் வாட் வில் ஹேப்பன்? கார்பன் லைன் வந்து லைஸ் அபோவ் த அயன் லைன். ஸோ த ரிடக்ஷன் ஆஃப் அயன் ஆக்சைட் பை த கார்பன் இஸ் நாட் feasible. ஏன்னா லோயர் மெட்டல் தான் can reduce the upper oxide. Am I right? So let's see about next condition, that is above 1000 Kelvin. Above 1000 Kelvinல carbon line வந்து lies below the iron line. கார்பனோட லைன் வந்து அயன் லைனை விட கீழே இருக்கு. ஸோ கீழே இருக்கிற கார்பன் can easily, that is coke, act as a reducing agent. Above 1000 Kelvinல கார்பனோட லைன் அயனோட லைனுக்கு கீழே இருக்கு. லோயர் மெட்டல் can reduce the upper oxide. So we can use coke as an reducing agent above 1000 Kelvin. So coke act as an reducing agent
for the metal oxide, iron oxide to iron at above 1000 Kelvin. நம்ம யூஸ் பண்ணலாம். கோக்கை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அயன் ஆக்சைடை அயனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. பட் டெம்பரேச்சர் பார்த்துக்கோங்க above 1000 Kelvin. அப்போ below 1000 Kelvinல நீங்கள் கோக்கை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நவ் லெட்ஸ் see that calculation to confirm that coke is the best reducing agent for the iron oxide to iron above 1000 Kelvin. Let me explain about that calculation now. Let me tell you now that formation of iron oxide. Fe plus O2 gives FeO. Find out the del G value. Del G value for that is minus 350 kilojoule per mole. Take it as equation number 1. That is at 1570 Kelvin. Then carbon monoxide formation. Carbon plus oxygen gives carbon monoxide, whose del G value is minus 480 kilojoule per mole. Now, let us reverse the first equation. That is, now FeO on decompose will get Fe plus O2, whose del G value also reversed as positive now 350 kilojoule per mole. Now, if you couple the reaction number 2 and 3, we will get FeO plus carbon gives FeO plus 2 carbon monoxide. Now the del G value is minus 130 kilojoule per mole. Now the standard free energy change for the reduction of 2 mole of iron is minus 130 kilojoule per mole. So we have to calculate it for 1 mole of FeO. So we have to divide by 2. We will get minus 65 kilojoule per mole. Okay, negative value shows that the reaction is feasible. Let us see about the limitations of the Ellingham diagram. This Ellingham diagram is constructed on the basis of the thermodynamic consideration, but gives information about the thermodynamic feasibility, but it fails to explain about the rate of the reaction. Speed என்னன்னு சொல்லல. Second one is, it doesn't give any idea about the possibility of other reactions. Okay, இந்த reactions தான் கிராஃபில் இருக்கிறது மட்டும் தான், பட் அதர் ரியாக்ஷன்ஸ் பற்றி சொல்லல. நெக்ஸ்ட் ஒன் வந்து அவரோட தேர்ட் அசம்ஷன் வந்து அவரோட இது இக்லிபிரியம், ரியாக்ஷன் பை இக்லிபிரியம்னு சொன்னாங்க. பட் எல்லா டைம்லையுமே அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இக்லிபிரியத்தில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ இந்த 3 தான் எல்லிங்கத்தோட லிமிடேஷன்ஸ். ஓகே, ஐ ஹோப் வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ அபவுட் எல்லிங்கம். இது உங்கள்கிட்ட ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு கொடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணுனாலும் டிஸ்கஸ் பண்ணனாலும் சொல்லுங்கள். ஐ வில் டூ இட். And like my video, share my video and subscribe and press the bell icon. Thank you for watching.